நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போக மாட்டாங்களா? சித்ரா, என்னம்மா என்ன யோசிக்கிற? பசிக்குதா? சாப்பிட ஏதாச்சும் தரட்டா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அத்தை. என்ன இவர் இன்னும் காணோம்? நேரமாயிட்டே இருக்குல்ல. இதுக்கா இவ்வளோ பதற? ஒரு ஒரு முறை வேலை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவன் லேட்டாக தான் வருவான். அப்போ நாளைக்கும் என்ன எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போக மாட்டாங்களா? அடிப்பாவி, இதுக்கு தான் நீ வருத்தப்பட்டியா? நான் கூட என்னமோ என் பையன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் வருத்தப்பட்டியோன்னு நினச்சேன். அத்தை, விளையாடாதீங்க. இவ்வளோ லேட்டாக வந்தால் நாளைக்கு எப்படி போகிறது? அதுக்கு என்ன, எவ்வளோ லேட்டாக வந்தாலும் நாளைக்கு உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுன்னு போக சொல்கிறேன், சரியா? கண்டிப்பாக சொல்லணும் அத்தை, இல்லைன்னா அவர் வேலை இருக்குது அது இதுன்னு எஸ்கேப் ஆகிடுவார். அதெல்லாம் எதுவும் இல்லை சித்ரா, நீ போய் படு. அவன் வந்தால் நான் கதை திறக்கிறேன். எனக்கு தூக்கம் வரலையே. அப்படின்னா ஏதாச்சும் படம் பாரு. எனக்கு அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அத்தை. என்ன பொண்ணுமா? சரி, அப்போ என்ன தான் வேணும் உனக்கு? இவர் சீக்கிரமாக வரணும். அவனுக்கு ஃபோன் பண்ணிப்பாரு. ஃபோன் பண்ணா திட்டமாட்டாரே. ஐயோ அசடு, உனக்கு இல்லாத உரிமையா? போய் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான், எத்தனை மணிக்கு வரான்னு கேளு. அப்படியே நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போகணுன்றதையும் சொல்லிடு. அப்போ தான் நான் நாளைக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை தள்ளி வைக்க முடியும். சரிங்க அத்தை, அப்போ அப்படியே ஃபோன் பண்ணுறேன். சரி, ஃபோன் பண்ணிவிட்டு படுத்துக்கோ. சரிங்க அத்தை. அம்மா வீட்டுக்கு போகிறதுல அவ்வளவு அவசரம். அது இருக்கட்டும், இவன் என்ன இன்னும் ஆளையை காணுமே? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. பெரியப்பா, பெரியம்மா, பாட்டி, அத்தை, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னடா, ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் நான் வீடு வரைக்கும் எடுத்துன்னு வர மாட்டேன் சித்தப்பா. எல்லாத்தையும் நானே சார்ட் அவுட் பண்ணிடுவேன். ஆனால் இது ஆஃபீஸ் இல்லை, குடும்ப விஷயம். அர்ஜுன், என்னப்பா சொல்ற? பாட்டி, நான் சுற்றி வளைக்க விரும்பல. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. டைரக்டாக சொல்கிறேன், நம்ம ராக்கிக்கும் கிருத்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அர்ஜுன், என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? சித்தப்பா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா என்னை விட நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் பெரியப்பா, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அர்ஜுன், என்ன பேச்சுது? எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு கிருத்திகா அவன்கிட்ட கேட்டாளா? பாட்டி, எதுக்கு கோவப்படுறீங்க? இல்லை கிரிஷ், இவன் என்ன பேசுகிறான் பாரு. இந்த பேச்சால தானே வீட்டில் ஒரு பெரிய போரே நடந்துச்சு. மறுபடியும் இதே பேச்சா? பாட்டி, அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது பாட்டி. இப்போ அண்ணன் எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப சரியானது. அத்தை, சித்தி, நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பசங்களோட முடிவை நான் எடுக்கிறேன்னு உங்களுக்கு எதனா தப்பாக தோணுதா? இதை நான் நிறைய முறை யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இதால 2 பேருக்கும் நல்லது நடக்கும். 2 பேரும் என்ன சொல்றீங்க? இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் எப்பயோ நடக்க வேண்டியது இப்பயாச்சும் நடக்குதே. இல்லை பெரியம்மா, வேண்டாம். இதுக்கு ஆசைப்பட்டேன் தானே. அப்புறமா தான் என் வாழ்க்கையில் எல்லாமே தலைகீழ முடிஞ்சிச்சே. வேண்டாம் அர்ஜுன். அத்தை, நீங்க வேணும்னாலும் வேண்டான்னாலும் உங்களோட முடிவு இதுல எதுவுமே பண்ணாது. கிருத்திகாவும் ராக்கியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவங்க 2 பேருக்கும் நல்லது. சித்தி, நீங்க சொல்லுங்க. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன்? இது நடந்தால் 2 பேருக்கும் நல்லதுன்னு சொல்கிற, அப்புறமா வேண்டான்னு சொல்கிறதுக்காவதா? இதில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. பாத்தியா அருணா, உனக்கு எதிரி எங்கேயும் இல்லை, உன் அம்மா தான் உனக்கு எதிரி. இவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா கூட உங்கள் அம்மா ஒத்துக்கிறாளா பாரு. அக்கா, நீ சும்மா இரு. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? சித்தப்பா, என்ன எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. இல்ல அர்ஜுன், என்ன இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுற? அதுவும் இந்த வார்த்தையிலே என்ன? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம் சித்தப்பா. அப்புறமா ஃபங்க்ஷன் வைக்கிறதா என்ன ஏதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அது இதெல்லாம் செகண்டரி தான். கல்யாணம் ஃபர்ஸ்ட் முடியணும். இப்போ எதுக்குடா நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு? எல்லாம் காரணமாக தான் பாட்டி. உங்களுக்கு விஷயம் தெரிய வரப்போ நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவீங்க. என்னமோ பண்ணுங்க, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. எல்லாம் சரி அர்ஜுன், அவன் தான் அங்க இருக்கானே நம்மகிட்ட சண்டை போட்டுன்னு, அவன் எப்படி இங்கே வருவான்? அவனை வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மற்றதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணிக்கங்க. கிரிஷ், சித்தப்பா கூட நீ இருந்து எல்லாம் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு பார்த்து பண்ணிடுறா. சரி அண்ணா. என்னம்மா கிருத்திகா, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. ஐயோ பாட்டி, என்ன சொல்றீங்க? ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் பண்ணாத.
அர்ஜுன் கிட்ட இப்படி அழுது அழுது பேசி உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. இப்படி ஒரு ஆசை உன் மனசுல இந்த நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு வீட்டை விட்டு போய் இந்த குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனை பண்ணி எதுக்குடி? உங்க அம்மா மாதிரியே நடந்துக்கிட்ட இல்ல? பாட்டி போதும் பாட்டி, இதோட நிறுத்திக்கங்க. நான்லாம் ஒன்றும் மாமா கிட்ட இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நீ சொல்லாமல் எப்படி அவனுக்கு தெரியும்? என்ன ராக்கி வந்து சொன்னானா? நான் மாமா கிட்ட சொன்னேன்தான், ஆனால் எதுவும் தப்பாக சொல்லலை பாட்டி. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலை. அதானே பாத்தியா, நீயே சொன்ன அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்னு. அவன் விடுவானா? உன் அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க. இங்கே ஏன் அவங்கள பழி வாங்குற? பாட்டி ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் யாரையும் பழி வாங்கலை பாட்டி. எனக்கும் ராக்கி மாமாக்கும். ஆமாம்மா, இப்போ நீ சந்தோஷமாக தான் இருக்குவேன். உனக்கும் ராக்கி மாமாக்கும் கல்யாணம் நடக்க போதாமே. அதுவும் எங்ககிட்ட என்ன விருப்பமா இல்லையான்னு கூட கேட்கல. வந்து சொல்லலாம் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு. அவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கீங்க ரெண்டு பேரும். யார் பேச்சையும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேல்ல? பாட்டி ப்ளீஸ், நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சா நீங்கள் இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க பாட்டி. போதும்டி போதும். இனி என்ன தெரியணும்? இனி எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். நீ ஆச்சு உங்கள் மாமனுங்களாச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் இருக்கிற எந்த தகுதியும் உனக்கு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே போகிற வழியை பாரு. பாட்டி மனோ, உனக்கு ஒரு முறை சொன்னா புத்தி இல்லையா? எதுக்கு இப்படி என்ன இம்சை பண்ற? என்ன மனோ, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நான் ஒன்றும் இங்கே வர சொன்னேன். இதுக்கு போய் இப்படி பேசுறியே? ஏ மது, ப்ளீஸ் என் நிலைமைய புரிஞ்சுக்கோ. எதுக்கு இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ற? எப்படியாச்சும் போன தூக்கி போட்டு போயினே இருப்பேன். ஆனா எங்க அம்மா என்ன நினைச்சு வருத்தப்படக்கூடாது. ஒரே காரணத்துக்காக தான் நீ சொல்றதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன். இத்தோட நிறுத்திக்கோ. இது சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். புரிஞ்சுச்சா? என்ன மனோ, உன்கிட்ட பேசணும், உன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீ எவ்வளோ ஆசையாக இருந்த. நீ என்னடான்னா இப்படி என்ன தூக்கி எறிஞ்சு பேசுகிற? மது, நான் உன்னை என்னதான் பண்ணட்டும்? நீ என்ன முட்டாளா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எதுக்கு இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ற? உனக்கு என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறேன். போதுமா? இல்லை, எனக்கு நீ தான் வேணும். எனக்கு எந்த பையனும் வேண்டாம். நீ தானே சொன்ன என்ன அத்தனை வருஷம் லவ் பண்ண, இத்தனை வருஷம் லவ் பண்ணேன்னு. அதெல்லாம் பொய்யா? அவ்வளோ வருஷம் சின்சியராக லவ் பண்ணுறவங்க இப்படி தான் ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சு போயிடுவாங்களா? அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்க, என்ன உண்மையாக லவ் பண்ணல அதானே? மது, கொளராத. நான் உன்னை உண்மையா லவ் பண்ணது நிஜம். ஆனா இப்ப இல்ல. அது எப்படி? அது எப்படி சொல்லு? ஒருத்தரை உண்மையாக லவ் பண்ணா அது அவங்க சாகிற வரைக்கும் இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. உனக்கு எப்படி என் மேலே வெறுப்பு வந்துச்சு? எப்படின்னா, நீ எங்க அம்மாவை மதிக்காம போன இல்ல, அப்பதான் எனக்கு உன் மேல வெறுப்பு வந்துச்சு. சரி, நான் பண்ணது தப்புன்னே வச்சுக்கலாம். அதுக்கு நீ என்கிட்ட சொல்லி என்னை திருத்திருக்கலாம்ல. இப்படி என்னை ஒரேடியாக விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எப்படி உன்னால முடியுது? ஆனால் என்னால் முடியலையே. அதுக்கு நான் என்ன செய்ய? எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும். அது முடியாத காரியம். நான் இன்னொருத்தியோட புருஷன். ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது என்ன தான். நீ எனக்கு தான் சொந்தம். நீ இப்படி முட்டாள் மாதிரி பேசுனியனா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சரி, நான் வரேன். மனோ போகாத, போகாத ப்ளீஸ். நீ போன உனக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டில் இருப்பேன். ஏன் உனக்கு என்ன தாண்டி வேணும்? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நீ எனக்கு வேணும் மனோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. வாட்? ஆமாம், நீ எனக்கு வேணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பல. நீ எனக்கு வேணும். பைத்திய மாதிரி பேசாத. இப்படிதான் சொல்லுவ. கொஞ்ச நாள் ஆயிட்ட அப்புறம் நீ எடுத்த முட்டாள்தனமான முடிவுக்கு வருத்தப்படுவ. அதால இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. இல்லை, நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும். எவ்வளவுக்கு வேணா புருஷனாயிரு, ஐ டோன்ட் மைண்ட். ஆனால் நீ எனக்கு வேணும்.
ப்ளீஸ் மனோ, என்னை எப்படி கெஞ்சி விடுற பாரு நீ. ஹேய் ஏய் மது, இப்ப எதுக்கு அழுவுற நீ? அழுகிய நிறுத்து. என்னை விட்டு போயிடாத மனோ. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். இப்பதான் நான் உன்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் மனோ, என்னை விட்டு போயிடாத. ஹேய் மது, அழுவாத. இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் நான் பண்ண தப்பு எவ்வளவு பெருசுன்னு தெரியுது. என்னை விட்டு போயிடாத மனோ. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. சரி சரி, அழுவாத. உடம்புக்கு எதனா வந்துரு போகுது. உள்ள போ. இல்ல, நீயும் வா என் கூட. மது, விளையாடாத மது. சித்ரா வெயிட் பண்ணின்னு இருக்குவா. மனோ, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நேத்து வந்த அந்த சித்ரா தான் உனக்கு முக்கியமா? போ போ, இனி என்னை பார்க்க வராத. போயிடு. மது, இப்படி எல்லாம் பண்ணாத. முதல்ல உடம்பு சரியில்லைன்னு சொன்னல. உள்ள வா. இல்ல, நான் வரமாட்டேன். உனக்கு அவ தானே முக்கியம். போ போ. நான் எப்படி போனா உனக்கு என்ன? ப்ளீஸ் மது, இப்படியெல்லாம் பண்ணாத. உள்ள வா.